ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். நாங்கள் சேஃபாக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ரமதான். ஸோ நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே ரமதான் முபாரக். எங்களோட ஃபேமிலி சார்பாக அவங்க எல்லாருக்குமே நாங்கள் விஷ் பண்ணுறோம். இந்த வருஷம் ரமதான் வந்து நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட சீக்கிரமாக சார்ட் அவுட் ஆகி ரொம்ப நல்ல வருஷமாக நமக்கு எல்லாருக்கும் அமைய நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ், சிஸ்டர் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்களா, இங்கே இருக்கிற ப்ராப்ளத்தில் நீங்கள் இந்தியா போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் நாங்கள் இந்தியா போகிறோம். பட் இப்போ உடனே போகிறோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்து இது ரொம்ப ப்ரீ பிளான்டு. ஜான்வரிலே நாங்கள் வந்து டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சாச்சு இந்தியா போகிறதுக்காக. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் இந்தியா போகல. ஸோ என்னோடய பையனுக்கு வந்து லீவ் ஷெடியூல் கொடுப்பாங்க. ஜான்வரியில் எல்லாமே ப்ராபபிளி லீவ் வந்து இந்த ஜூனில் இந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்த உடனே நாங்கள் வந்து எப்பவும் போல் டிக்கெட்டை போட்டு புக் பண்ணியாச்சு. எங்கள் 4 பேருக்குமே நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஏர்லைன்ஸில் போனோம் அப்படின்னு நானும் என்னோடய பையனை வந்து லைக் பண்ணுவோம். எப்போவுமே இந்த குவைட் ஏர்வேஸ் அப்படின்னு நினைப்போம். டேரெக்ட் ஃப்ளைட்னால் குவைட் ஏர்வேஸ், இண்டிகோ இதெல்லாம் இருக்குது டேரெக்டாக போகிறதுக்கு. இப்போ ஜெசீரா கூட விட்றாங்க. பட் இந்த 3மே நாங்கள் ஆல்ரெடி போயாச்சு. ஸோ ஏதாவது போகாத ஏர்லைன்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி தேடி சூப்பராக கத்தார் ஏர்வேஸில் டிக்கெட் போட்டு வச்சுருந்தோம். கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. அப்புறம் கத்தார் ஏர்வேஸ் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஏர்லைன்ஸ். அதில் போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஆல்ரெடி எமிரேட்ஸில் போயாச்சு. கத்தார், எத்தியாட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஏர்லைன்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆனது, நம்மளால் போக முடியும் அப்படின்னு. ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து கத்தார் ஏர்வேஸ் வந்து கரெக்டாக வந்ததன் காரணமாக எங்கள் எல்லாருக்கும் டிக்கெட்டை போட்டாச்சு கத்தார் ஏர்வேஸில். ஸோ இப்போ வரைக்கும் குவைட்டும் கத்தாரும் மட்டும்தான் ஃப்ளைட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியே வச்சுருக்காங்க. இன்னும் ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட்டே ஆகாத 2 இடத்துல வந்து குவைட்டும் கத்தார் தான் இருக்குது. நமக்கு குவைட் டு கத்தார், அப்புறம் கத்தார்லேருந்து நம்ம இடத்துக்கு இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. கத்தாரில் வந்து டோஹாவில். ஸோ இப்போ இன்னும் எப்படி சீக்கிரமாக எல்லாமே ஓகே. இப்போ வந்து மார்ச் தானே ஆகுது. ஏப்ரல், மே, ஜூன் இருக்குது. நாங்கள் ஜூனில் வந்து மிடில் தான் போகிறோம். ஏன்னா பையனோட லீவ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ ஜூன் மிடில் ஆயிரும் நாங்கள் இந்தியா போகிறதுக்கு. குவைட்டுக்கு விசிட்டிங்கில் அவங்களோட பொண்ணு அல்லது மருமக அவங்களோட டெலிவரிக்காக வருவாங்க. என்னோடய மாமியார் கூட வந்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்தவங்க தான் திரும்ப போக முடியாமல் இருக்காங்க. அந்த ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு வந்து இங்கே குவைட்லேயே இருக்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. ஆல்ரெடி இப்போ வந்து விசிட்டிங் வந்து 3 மாதம் வராங்க. 3 மாதம் ப்ளஸ் இப்போவும் 1 மாதம் 4 மாதம் ஆகிட்டு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் போகிறதுக்காக தான் இந்த சவுதி மூலமாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெசீரா ஏர்லைன்ஸே சவுதி ஏர்போர்ட்லேருந்து கிளம்புற மாதிரி எதோலாம் நிறைய பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. பட் சவுதிக்கு வந்து நமக்கு விசா வேணும் கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல்ஸ் வழியாக போனீங்கன்னா ஏதாவது அவங்க டீட்டெயில்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம தனியாக அப்ளை பண்ணால் விசா வந்து முதல்ல சவுதி விசா வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம வந்து குவைட்லேருந்து சவுதிக்கு ரோடு வழியாகவே போகலாம். இப்போல்லாம் சிட்டி பஸ் கூட விட்றாங்களாம். அது அந்த அளவுக்கு தான் நமக்கு டிஸ்டன்ஸ். நம்மக்கிட்டேயே ஓன் கார் வந்து நம்மளோட பேரில் இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட விசா மட்டும் இருந்ததுன்னா நம்மளோட கார் எடுத்துகிட்டே சவுதிக்கு போகலாம். அந்த அளவுக்கு சவுதியும் குவைட்டும் வந்து ரோட்லேயே ரொம்ப ஈஸியாக கனெக்டட். இங்கே இருக்கிற குவைட்டீஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் அடிக்கடி சவுதிக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் இருக்காதுல்ல. அந்த மாதிரி அவங்க ஈஸியாக சவுதி டு குவைட், குவைட் டு சவுதி வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. பட் இந்த சுச்சுவேஷனில் சவுதி விசா வந்து கிடைக்க ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஆல்ரெடி நிறைய பேரோட ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆனது. அந்தந்த ஏர்லைன்ஸ் அதை வந்து ஷெட்யூல் பண்ணிகிட்டே இருக்காங்க, அல்லது உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. பட் அப்புறம் நிறைய பேரோட ஹஸ்பண்ட் மட்டும் இங்கே வேலை பார்ப்பாங்க. ஊரில் ஏதாவது எமர்ஜென்சி இருக்கலாம், ஒய்ஃபோட டெலிவரி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நிறைய பேர் போகிறவங்களும் அதை வந்து கீப் ஆன் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நாங்கள் வந்து இங்கே ஃபேமிலியாக இருக்கிறனால, அதுக்கப்புறம் பையனோட ஸ்டடீஸ் இருக்குது, அப்புறம் ஹஸ்பண்டுக்கு இப்போ லீவ் கிடைக்காது. இந்த மாதிரி ரீசனில் வந்து நம்ம வந்து இந்தியாவுக்குலாம் இப்போ அவசரமாக போகவே போகிறதில்ல. அந்தளவுக்கு இங்கே நிலமையும் இதாக இல்லை. ஆனால் நிறைய பேர் ஏன் இந்தியாவுக்கு இப்போ போயிட்டுருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ லீவு எப்போவுமே மார்ச்சில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஒரு மார்ச் 10 days தான் ஸ்கூல் இருக்கும். ஆஃப்டர் 10 or 15 வந்து எப்போவுமே மார்ச்சில் வந்து ஒரு 15 days லீவ் கிடைக்கும். அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏப்ரலில் வந்து பிகினிங் ஆஃப் த நியூ டேர்ம் தான். சில பேரண்ட்டுக்கு வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்களா 1 month தான் லீவ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஒரு 15 days பிள்ளைங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ப்ராபப்ளி ஒரு 10 days போல் லீவ் எடுத்தால் போதும்னு சொல்லி இந்த மார்ச்லேயுமே கொஞ்சம் சீசன் டைம் தான். நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. மேபி ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்கலன்னா ஒய்ஃபும் பையங்களும் மட்டுமே போவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சாலிடாக
கம்ப்ளீட்டாக ஒரு 15 to 20 டேஸ் வந்து லீவ் கிடச்சிரும். இந்த ரம்ஜான் வரும் எப்போவுமே இந்த மார்ச் சமயம் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நியூ அகாடமிக் இயரே ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நிறைய பேர் இந்தியாவுக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர இங்கே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதனால நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. யூஸ்வலாகவே முன்னாடியே லாஸ்ட் நவம்பர் டிசம்பர்ல எல்லாமே நிறைய பேர் இந்த மார்ச்சுக்காக டிக்கெட் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அவங்களோட டிக்கெட் வந்து இப்போ ஷெடியூல் ஆகி அவங்களாம் இந்தியா போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் என்னோட பையனோட ஸ்கூல் அப்டேட் நிறைய பேர் கேட்டிங்க. அது எப்படின்னா இவனோட ஸ்கூலில் பர்டிகுலராக 1 to 5th ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணாங்க. 5th மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு அடுத்த வேறு ஃபார்மேட் யூஸ் பண்ணாங்க. 1 to 5th என்ன பண்ணாங்க அப்படின்னா யாரெல்லாம் எக்ஸாமே எழுதாமல் இருந்திருப்பாங்கல்ல, மிட் டேமு, அதாவது செகண்ட் டேமில் ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம் சில பேரெல்லாம் எழுத முடியாமல் இருந்திருக்கும்ல, அவங்க எல்லாருக்கும் மட்டும்தான் எக்ஸாம் வச்சாங்க. மற்ற எல்லாருக்குமே லாஸ்ட்டாக இது வரைக்கும் அந்த கிளாஸ் 3ல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல அதை வச்சு அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ஆஃப்டர் ரம்ஜான் வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவனோட ஸ்கூல் அப்டேட். ஆனால் அப்படியே 5th மேலே எப்படின்னா எல்லாருக்கும் ஆன்லைனில் எக்ஸாம், அதாவது 1 மார்க்கு 2 மார்க்கெல்லாம் மட்டும் வச்சு ஒரு 25 minutes to 35 minutes அவ்வளோதான், ½ an hour எக்ஸாம் தான். இந்த மாதிரி ஒரு 25 மார்க்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எக்ஸாம் வச்சுட்டாங்க. பெரிய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து சும்மா ப்ரமோஷன் கொடுக்க முடியாதுல்ல. எல்கேஜி யூகேஜிக்கு எந்த ப்ரமோஷன் எந்த எக்ஸாமும் கிடையாது, எந்த ஆன்லைன் கிளாஸும் கிடையாது. இவனுக்கு வந்து இப்போ அப்பப்போ ஏதாவது ஒர்க் ஷீட் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த டேமு அதாவது ஏப்ரலில் வந்து எங்களுக்கு நியூ டேம் ஆரம்பிக்க போது ஹேடன் வந்து கிளாஸ் 4 போகிறான். அது வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்னும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அவனோட ஸ்கூல் அப்டேட்டும். இதெல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் எப்போ வந்து ரிப்போர்ட்டு கொடுக்க போகிறாங்களோ அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணணும், அதுக்கப்புறமா புக்ஸ்லாம் வாங்கணும், இந்த மாதிரி ரெடிலாம் ஆகும்போது நான் அடுத்தடுத்து உங்கள் கூட அப்டேட்டு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வந்து பர்சனலாகவே இந்த டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு இது. ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த அப்கமிங் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம ரமதான் டைமில் எடுத்த வீடியோ. ஸோ இதுதான் இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் ரமதான். 30 நாள் இந்த தடவை ஃபாஸ்டிங் வந்து நல்லபடியாக இருந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு நாள் அவென்யூ மாலுக்கு போனது, ரமதான் டைப்பில் போனதுனால மாலே ரொம்ப எம்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த மாலுக்கு பெருசாக போகலை. பட் நாம் வந்து கண்டிப்பாக பேக் டு ரொட்டீனுக்கு வரணும். நான் வந்து இன்னும் பேக் டு ரொட்டீனுக்கு கரெக்டாக வந்துட்டேனா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை. ஏன்னா பிள்ளைங்களும் இருக்கனால அந்தளவுக்கு ரொட்டீனாக ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. பிள்ளைங்க வந்து எப்போவுமே வீட்டிலேயே இருக்கனால ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கனால ஒரு ரொட்டீன் வீடியோவே எடுக்கவும் முடியல. ஸோ எங்களோட இப்போ நியூ ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குலாம் ரொட்டீன் மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் அந்த ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கீங்களா என்னைய மாதிரி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்க போது ரமதான் முடிஞ்ச பின்னாடி. அப்புறம் ஹஸ்பண்டுக்குமே ரெகுலர் ஆஃபீஸ் டைம் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த வீடியோவில் எங்களோட நியூ ரொட்டீனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.